வணக்கம் நண்பர்களே. பனியால் உறைந்த மலைகள், -டிகிரிக்கும் கீழான வெப்பநிலை, மூச்சு விடுவதற்கே சிரமமான உயரம். அத்தகைய சூழலில் நாட்டின் எல்லையை பாதுகாக்க நம் வீரர்கள் நடத்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இராணுவ நடவடிக்கையை பற்றி இன்று பார்க்க போகிறோம். அதுதான் ஆபரேஷன் மேக்தூத். 1984ஆம் ஆண்டு உலகின் மிக உயரமான போர்க்களங்களில் ஒன்றான சியாச்சின் பனிப்பாறை பகுதியில் இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் இணைந்து இந்த துணிச்சலான நடவடிக்கையை தொடங்கின. இந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? சியாச்சின் ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு முக்கியமானது? அந்த கடுமையான பனிப்பிரதேசத்தில் நம் வீரர்கள் எப்படி போராடினார்கள்? இந்தியாவின் மூலோபாய வெற்றிக்கு ஆபரேஷன் மேக்தூத் எப்படி வழிவகுத்தது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்து இந்த ஒளிப்பதிவு நிகழ்ச்சி தொடரில் விரிவாக கேட்கலாம். இது வெறும் ஒரு போரின் கதையல்ல, பனிமலையின் உச்சியில் எழுதப்பட்ட இந்திய வீரர்களின் வீரக்கதை. வாருங்கள், ஆபரேஷன் மேக்தூத்தின் வரலாற்றுக்குள் பயணிப்போம். ஆபரேஷன் மேக்தூத். சியாச்சின், புயலுக்கு முந்தைய அமைதி. உலகத்தின் உச்சியில் இருக்கும் பனிப்பிரதேசம். சில போர்க்களங்களுக்காக இராணுவங்கள் நகரங்களை கைப்பற்றுகின்றன. சில போர்க்களங்களில் சாலைகளுக்காகவும் ஆறுகளுக்காகவும் வளமான நிலங்களுக்காகவும் போராடுகின்றனர். ஆனால் ஒரு போர்க்களம் இருக்கிறது. அங்கு நகரங்கள் இல்லை, விவசாய நிலங்கள் இல்லை, வழக்கமான சாலைகள் இல்லை, மனிதர்கள் வாழ்வதற்கே கடினமான சூழல். அந்த இடம்தான் சியாச்சின். உயர்ந்த மலைகள், முடிவில்லாத பனிப்பரப்புகள், ஆழமான பனிப்பிளவுகள், எலும்பை ஊடுருவும் குளிர்காற்று மற்றும் வானத்தை தொடும் மலைச்சிகரங்கள், இவை அனைத்தும் நிறைந்த ஒரு உலகம். இங்கே இயற்கையே மனிதனுக்கு எதிரியாக தோன்றுகிறது. ஆனால் 1984ஆம் ஆண்டு இந்த தொலைதூர பனிப்பிரதேசம் இந்தியாவின் நவீன இராணுவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைக்கு போர்க்களமாக மாறியது. அந்த நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் மேக்தூத். ஆனால் ஆபரேஷன் மேக்தூத்தை புரிந்து கொள்வதற்கு முன் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: சியாச்சின் என்றால் என்ன? அதை புரிந்து கொள்ள நம் வரலாற்றின் பக்கங்களை பின்னோக்கி புரட்ட வேண்டும். ஒரு வரைபடத்தில் முடிவடைந்த ஒரு எல்லைக்கோடு. சியாச்சின் பிரச்சனையின் வேர்களை புரிந்து கொள்ள இந்திய துணைக்கண்டத்தின் பிரிவுக்கு பிந்தைய வரலாற்றிற்கு செல்ல வேண்டும். 1947-48 இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஒரு போர் நிறுத்த ஏற்பாடு உருவாக்கப்பட்டது. பல பகுதிகளில் ஒரு எல்லைக்கோடு வரையறுக்கப்பட்டது. ஆனால் அந்த கோடு வடக்கு பகுதியில் உள்ள மிக தொலைதூர மலைப்பகுதியை அடைந்தபோது நிலைமை சிக்கலானதாக மாறியது. அந்த எல்லைக்கோடு இறுதியில் ஒரு முக்கியமான புள்ளியை அடைந்தது. அதன் பெயர் NJ9842. அதற்கு அப்பால் அந்த பிரதேசத்தின் கடுமையான புவியியல் காரணமாக எல்லைக்கோடு மற்ற பகுதிகளைப் போல துல்லியமாக வரையறுக்கப்படவில்லை. அந்த ஒப்பந்தத்தில் எல்லை பனிப்பாறைகள் இருக்கும் திசையில் தொடரும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் NJ9842க்கு அப்பால் அந்த எல்லைக்கோடு சரியாக எந்த வழியாக செல்ல வேண்டும் என்ற கேள்வி பின்னர் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. பல ஆண்டுகள் இந்த தெளிவின்மை பெரிதாக வெளிப்படவில்லை. ஆனால் பின்னர் புவியியல், அரசியல், இராணுவ திட்டமிடல் மற்றும் சர்வதேச மலையேற்ற நடவடிக்கைகள் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து சியாச்சினை உலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தன. வரைபடம் அமைதியாக இருந்தது, ஆனால் மலைகள் அமைதியாக இல்லை. பல ஆண்டுகளாக சியாச்சின் உலகிலேயே அணுகுவதற்கு மிகவும் கடினமான பகுதிகளில் ஒன்றாக இருந்தது. இது சாதாரணமான இராணுவ பகுதி அல்ல. சியாச்சினை அடைவதே ஒரு மிகப்பெரிய மலையேற்ற பயணம் போன்றது. சாலைகள் இல்லை, வழக்கமான போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பனிப்பாறைகள் மற்றும் மலைப்பாதைகள் வழியாக இராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் நகர்த்துவது மிகவும் கடினமானது. பல ஆண்டுகளாக இந்த கடுமையான நிலப்பரப்பே ஒரு இயற்கையான தடையாக இருந்தது. ஆனால் அந்த பகுதியின் மூலோபாய முக்கியத்துவம் காலப்போக்கில் வெளிப்படத் தொடங்கியது. மலையேற்ற வீரர்கள் இந்த தொலைதூர உலகிற்குள் நுழையத் தொடங்கினர். பல குழுக்கள் மலைச்சிகரங்களையும் கணவாய்களையும் ஆராயத் தொடங்கின. வரைபடங்கள் முக்கியத்துவம் பெறத் தொடங்கின. இந்தியா உள்ளிட்ட பல தரப்புகள் இந்த பகுதியை பற்றிய அறிவை பெருக்கத் தொடங்கின. இந்தியாவின் புகழ்பெற்ற இராணுவ வீரரும் மலையேற்ற வீரருமான கர்னல் நரேந்திரகுமார் இந்த வரலாற்றில் முக்கியமான பெயராக திகழ்கிறார். இந்திய மலையேற்ற குழுக்கள் சியாச்சின் பகுதிக்குள் மேற்கொண்ட பயணங்கள் பின்னர் அந்த பகுதியின் இராணுவ திட்டமிடலுக்கு மதிப்புமிக்க தகவல்களை வழங்கின. மலைகள் தங்களுடைய இரகசியங்களை மெதுவாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தன.
இராணுவ திட்டமிடுபவர்களும் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ளத் தொடங்கினர். இந்த நிலப்பரப்பை முதலில் புரிந்து கொள்பவருக்கே மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கும். மாற்றத்தின் முதல் அறிகுறிகள். 1970களில் சியேச்சன் வெறும் புவியியல் பகுதி என்ற நிலையை தாண்டியது. அது ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மாறத் தொடங்கியது. பாகிஸ்தான் தனது தரப்பிலிருந்து வெளிநாட்டு மலையேற்ற குழுக்கள் அந்த பகுதிக்கு செல்ல அனுமதிக்க தொடங்கியது. இந்த நடவடிக்கைகள் குறித்து இந்தியா கவலைப்பட தொடங்கியது. ஏனென்றால் வரைபடங்கள், மலையேற்ற பயணங்கள், பிராந்திய உரிமை கோரிக்கைகள் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியில் ஒரு நாட்டின் அனுமதியுடன் வெளிநாட்டு மலையேற்ற குழு நுழைவது அந்த நாட்டின் பிராந்திய உரிமை கோரிக்கைக்கு ஆதரவான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடும். இதனால் பிரச்சனை மலையேற்றத்தை தாண்டியது. அது இறையாண்மை மற்றும் மூலோபாய ஆதிக்கம் பற்றிய கேள்வியாக மாறத் தொடங்கியது. அதன் பிறகு மற்றொரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. இந்திய விமானப்படை களமிறங்கியது. ஆபரேஷன் மேக்தூத் அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியா அந்த பகுதியில் செயல்படுவதற்கான சாத்தியங்களை ஆராயத் தொடங்கியிருந்தது. 1978 அக்டோபரில் இந்திய விமானப்படையின் சேட்டக் ஹெலிகாப்டர் சியாச்சென் பனிப்பாறையில் தரையிறங்கியது. அந்த பிரதேசம் உலகின் மிக கடினமான அணுகக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் இந்திய விமானப்படை விமானிகள் அங்கு பறந்து சென்றிருந்தனர். இது வெறும் ஒரு சோதனை பயணம் அல்ல. பின்னர் சியாச்சினில் இந்தியாவின் இராணுவ இருப்புக்கு அத்தியாவசியமாக மாறப்போகும் திறனின் ஆரம்ப வெளிப்பாடு அது. பின்னர் ஹெலிகாப்டர்கள் சியாச்சினின் உயிர் நாடியாக மாறின. அவை வீரர்களை எடுத்துச் சென்றன, ஆயுதங்களை எடுத்துச் சென்றன, உணவுப் பொருட்களை எடுத்துச் சென்றன, மருத்துவ பொருட்களை எடுத்துச் சென்றன. சில நேரங்களில் அவை நம்பிக்கையையே எடுத்துச் சென்றன. ஏனெனில் சியாச்சினில் சாலை செல்ல முடியாத இடங்களுக்கு ஹெலிகாப்டர் தான் சாலையாக மாற வேண்டியிருந்தது. வானமே விநியோக பாதையாக மாறியது. விமானி ஒரே நேரத்தில் விமானியாகவும் மலையேற்ற வீரராகவும் செயல்பட வேண்டியிருந்தது. எனவே 1970களிலேயே இந்திய விமானப்படை மேற்கொண்ட ஆரம்ப நடவடிக்கைகள் 1984ஆம் ஆண்டின் ஆபரேஷன் மேக்தூத்துக்கு முக்கியமான அடித்தளமாக அமைந்தன. மூலோபாய புதிர். இப்போது வரைபடத்தை மனதில் கற்பனை செய்து பாருங்கள். சியேச்சின் பனிப்பாறையின் மேற்கு பகுதியில் சால்டோரா மலைத்தொடர் உயர்ந்து நிற்கிறது. அதன் கிழக்கு பகுதியில் காரகோரம் மலைப்பகுதி விரிகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சீனாவை உள்ளடக்கிய மிக முக்கியமான மூலோபாய நிலப்பரப்பு அமைந்துள்ளது. பனிப்பாறையின் கீழ்ப்பகுதியில் நுப்ரா பள்ளத்தாக்கு அமைந்துள்ளது. இந்த புவியியல்தான் முழு சியேச்சன் கதையையும் புரிந்து கொள்ள உதவும் முக்கிய திறவுகோல். ஏனென்றால் மலைப்போரில் உயரமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்துவது என்பது சக்தியை கட்டுப்படுத்துவதற்கு சமம். உயரமான பகுதியில் இருக்கும் இராணுவம் கீழே நடைபெறும் நகர்வுகளை கண்காணிக்க முடியும். ஒரு முக்கியமான மலைக்கணவாயை கட்டுப்படுத்தும் படை முழு பகுதியின் அணுகுமுறைகளையே பாதிக்க முடியும். அதனால் சால்டோரா மலைத்தொடரின் உயரங்கள் வெறும் பனியால் மூடப்பட்ட மலைகள் அல்ல, அவை மூலோபாய கோட்டைகள். சீனாவின் நிழல். இந்த பகுதி இந்தியாவிற்கு இன்னொரு காரணத்திற்காகவும் மிக முக்கியமானது. லடாக்கின் வடக்கு எல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டுமல்ல, சீனாவுடனான இந்தியாவின் உறவுகளுக்கும் மிக முக்கியமானது. மேற்கில் பாகிஸ்தான் நிர்வகிக்கும் பகுதிகள் உள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் உள்ளன. இதனால் சியாச்சின் ஒரு பெரிய மூலோபாய பிராந்தியத்தின் நடுவில் அமைந்துள்ளது. முக்கியமான மலைக்கணவாய்கள் மற்றும் உயரங்களை ஒரு எதிரி கைப்பற்றிவிட்டால் அதன் விளைவுகளை இந்தியா புறக்கணிக்க முடியாது. இந்த நிலப்பரப்பு கடுமையானது, ஆனால் அந்த உயரங்களை இழப்பதன் மூலோபாய விளைவுகள் அதைவிட கடுமையானதாக இருக்கலாம். வரைபடத்திலும் நடைபெற்ற போர். சியாச்சினில் ஒரு போர் துப்பாக்கி குண்டுகளால் மட்டுமல்ல, வரைபடங்களிலும் நடைபெற்று கொண்டிருந்தது. துப்பாக்கிகள் இல்லை, பீரங்கிகள் இல்லை, ஆனால் வரைபடங்களில் கோடுகள் வரையப்பட்டன, பெயர்கள் குறிப்பிடப்பட்டன, மலைகள் குறிக்கப்பட்டன, பனிப்பாறைகள் அடையாளப்படுத்தப்பட்டன. 1970களின் இறுதியிலும் 1980களின் தொடக்கத்திலும் இந்த பகுதியில் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் குறித்து இந்தியா அதிகமாக கவலைப்பட தொடங்கியது. இந்த பகுதியில் வெளிநாட்டு மலையேற்ற குழுக்கள் மேற்கொண்ட பயணங்களும் முக்கியத்துவம் பெற்றன. ஒரு வரைபடம் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். சில கோடுகள், சில பெயர்கள், சில புள்ளிகள். ஆனால் சர்ச்சைக்குரிய பிரதேசத்தில்
ஒரு வரைபடத்தில் வரையப்படும் ஒரு கோடு கூட ஒரு அரசியல் அறிக்கையாக மாறலாம். அந்த அரசியல் அறிக்கை ஒரு பிராந்திய உரிமை கோரிக்கையாக மாறலாம். ஒரு பிராந்திய உரிமை கோரிக்கை ஒரு நாள் இராணுவ மோதலாக மாறலாம். சியாச்சின் மெல்ல மெல்ல ஒரு சதுரங்க பலகையாக மாறிக்கொண்டிருந்தது. இரு தரப்பும் தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருந்தன. இந்தியாவுக்கு கிடைத்த எச்சரிக்கை. 1980களின் தொடக்கத்தில் சியாச்சின் பகுதியில் பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கைக்கு தயாராகி கொண்டிருப்பதற்கான தகவல்கள் இந்தியாவுக்கு கிடைக்கத் தொடங்கின. இதுவே நிலைமையை முற்றிலும் மாற்றிய தருணம். இந்தியா இப்போது ஒரு கடினமான மூலோபாய முடிவை எதிர்கொண்டது. பாகிஸ்தான் முதலில் முக்கியமான மலைக்கணவாய்களை கைப்பற்றி விட்டால் பின்னர் இந்தியா அந்த நிலைகளை மீண்டும் கைப்பற்ற வேண்டிய சூழல் உருவாகலாம். மலைப்போரில் ஒரு நிலையை முதலில் கைப்பற்றுவது கடினம். ஆனால் எதிரி ஏற்கனவே கைப்பற்றிய ஒரு உயரமான நிலையை மீண்டும் கைப்பற்றுவது அதைவிட மிகவும் கடினம். எனவே இந்திய திட்டமிடுபவர்கள் எதிர்கொண்ட உண்மையான கேள்வி, நாம் சியாச்சினுக்கு செல்ல வேண்டுமா என்பது மட்டுமல்ல. அதைவிட முக்கியமான கேள்வி, மற்ற தரப்பு முதலில் அங்கு சென்றுவிட்டால் நாம் அதை அனுமதிக்க முடியுமா? இந்த கேள்விக்கான பதில்தான் இந்தியாவின் மிக துணிச்சலான இராணுவ நடவடிக்கைகளில் ஒன்றுக்கு வழிவகுத்தது. அதுதான் மேகதூத். மேகதூத் என்ற பெயர் ஏன்? இப்போது இந்த நடவடிக்கையின் பெயரை பற்றி பார்ப்போம். மேகதூத் சமஸ்கிருதத்தில் மேகதூதம் என்றால் மேகங்களின் தூதுவர் என்று பொருள். இந்த பெயர் புகழ்பெற்ற சமஸ்கிருத கவிஞர் காளிதாசர் இயற்றிய மேகதூதம் என்ற காவியத்துடன் தொடர்புடையது. இந்த பெயரில் ஒரு தனித்துவமான கவித்துவம் இருக்கிறது. மேகங்களுக்கு நடுவே பனிப்பிரதேசத்தில் வானத்தை தொடும் மலைகளுக்கு மத்தியில் நடைபெறவிருந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு மேகதூத், மேகங்களின் தூதுவர் என்ற பெயர் சூட்டப்பட்டது. விரைவில் இந்த தூதுவர் இந்திய வீரர்களை பூமியின் மிக உயரமான போர்க்களங்களில் ஒன்றுக்குள் அழைத்துச் செல்லப் போகிறான். புயலுக்கு முந்தைய அமைதி. 1984ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நிலைமை ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியது. இந்தியா அந்த நிலப்பரப்பை ஆய்வு செய்திருந்தது. மலையேற்ற பயணங்களின் மூலம் அனுபவத்தை பெற்றிருந்தது. இந்திய விமானப்படை பனிப்பாறை பகுதியில் செயல்படும் திறனை ஏற்கனவே நிரூபித்திருந்தது. பாகிஸ்தான் முன்னெடுப்பை மேற்கொள்ளக்கூடும் என்ற உளவு தகவல்களும் கிடைத்திருந்தன. இப்போது இது வெறும் ஒரு சாத்தியக்கூறு அல்ல, ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. மலைகள் அமைதியாக இருந்தன, பனிப்பாறை அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இராணுவ திட்டமிடல்கள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தன. வீரர்கள் தயார்படுத்தப்பட்டனர், உபகரணங்கள் சேகரிக்கப்பட்டன, பாதைகள் ஆய்வு செய்யப்பட்டன, விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் தயார் செய்யப்பட்டன. நோக்கம் தெளிவாகி கொண்டிருந்தது. பாகிஸ்தான் அங்கு நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்பாகவே முக்கியமான உயரங்களை நாம் அடைய வேண்டும். சியாச்சினின் வரலாற்றை மாற்றிய நாள். பின்னர் அந்த முடிவு எடுக்கப்பட்டது. 13 ஏப்ரல் 1984 அன்று ஆபரேஷன் மேக்தூத் தொடங்கியது. இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் நுப்ரா பள்ளத்தாக்கை கண்காணிக்கும் வகையில் அமைந்திருந்த சால்டோரா மலைத்தொடரின் முக்கியமான உயரங்களை பாதுகாப்பதற்காக சியாச்சின் பகுதிக்குள் முன்னேறின. விமானங்கள் வீரர்களையும் பொருட்களையும் கொண்டு சென்றன. ஹெலிகாப்டர்கள் பனிப்பாறையின் மிகவும் கடினமான பகுதிகளுக்குள் வீரர்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் கொண்டு சென்றன. அந்த உயரத்தில் ஒவ்வொரு ஹெலிகாப்டர் பயணமும் ஒரு சவால், ஒவ்வொரு தரையிறக்கமும் ஒரு சாதனை, ஒவ்வொரு வீரரின் முன்னேற்றமும் ஒரு போராட்டம். ஆனால் இந்திய வீரர்கள் முன்னேறினர். அதிகாரப்பூர்வ இந்திய அரசு தகவல்களின்படி சுமார் 300 வீரர்கள் முக்கியமான சிகரங்களிலும் மலைக்கணவாய்களிலும் நிலைநிறுத்தப்பட்டனர். இதன் மூலம் பாகிஸ்தான் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான மூலோபாய முன்னிலை கிடைத்தது. ஆனால் அது இன்னும் தொடக்கம் மட்டுமே. முடிவு. சியாச்சின் ஒரு காலத்தில் மனிதர்கள் எளிதில் சென்றிட முடியாத ஒரு தொலைதூர பனிப்பிரதேசமாக இருந்தது. ஆனால் வரலாறு அதற்காக வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தது. தெளிவாக வரையறுக்கப்படாத ஒரு எல்லை, புறக்கணிக்கப்பட்டிருந்த ஒரு பனிப்பாறை, மலையேற்ற பயணங்கள், மூலோபாய கணக்கீடுகள், உளவு தகவல்கள் மற்றும் சால்டோரா மலைத்தொடரின் அதிகரித்து வரும் முக்கியத்துவம், இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் சந்தித்தன. 1984ஆம் ஆண்டு இந்தியா ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. காத்திருக்க வேண்டுமா அல்லது முதலில் நகர வேண்டுமா? இந்தியா முதலில் நகர முடிவு செய்தது. 13 ஏப்ரல் 1984 ஹெலிகாப்டர்கள் வானில் எழுந்தன. இந்திய வீரர்கள் பனிமலைகளை நோக்கி முன்னேறினர். அந்த உறைந்த எல்லை ஒரு போர்க்களமாக மாறியது. அதுதான் ஆபரேஷன் மேக்தூத்தின் தொடக்கம்.
ஆனால் அந்த முதல் நாளில் உண்மையில் என்ன நடந்தது? இந்திய வீரர்கள் பிலாஃபான் லாவை எவ்வாறு அடைந்தனர்? எவ்வளவு உயரத்தில் ஹெலிகாப்டர்கள் எவ்வாறு இயக்கப்பட்டன? இந்திய இராணுவம் பாகிஸ்தானை எவ்வாறு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது? அந்த கேள்விகளுக்கான பதில்களுடன் நமது கதை தொடர்கிறது. ஆபரேஷன் மேக்டூத் பகுதி 2 உயரங்களை நோக்கிய ஓட்டம் தொடரும். நன்றி நண்பர்களே.